யோவான் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். அவனை நோக்கி, நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று கேட்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் விரும்புகிறீர்களா? நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நீ விரும்புகிறாயா? நீ சுகமாக வேண்டும் என்று சொல்லி நீ விரும்புகிறாயா என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார். நீ விரும்புகிற காரியம் உனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் விரும்புவீர்கள் என்று சொன்னால் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்று நீங்கள் விரும்பும் பொழுது அந்த விருப்பத்தை தேவன் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவனுடைய விசுவாசத்தை பார்த்து உன் படுக்கை எடுத்து நட என்று சொல்லுகிறார். நீங்களும் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே என் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்க விரும்புகிற காரியம் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். எந்த காரியத்தை தேவனுடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு நீங்கள் கேட்கிறீர்களோ அவை எல்லாவற்றையும் நிச்சயமாகவே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதற்கு உங்களுடைய ஜெபம் அதிகமாக தேவைப்படுகிறது. உங்களுடைய விசுவாசம் அதிகமாக தேவைப்படுகிறது. தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் விசுவாசத்தோடு கேட்கும்போது நிச்சயமாகவே என் தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை தீராத வியாதியாக கூட இருக்கலாம், தீராத பலவீனமாக இருக்கலாம், யாராலும் சரி பண்ண முடியாத பிரச்சனையாக இருக்கலாம், யாராலும் சரி பண்ண முடியாத பாடுகளாக இருக்கலாம். அவை எல்லாவற்றையும் என் தேவனால் சுகம் கொடுக்க முடியும். என் தேவனை நோக்கி, ஆமாண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு நீர் அப்படியே செய்யும் என்று சொல்லி கேட்கும்போது நிச்சயமாகவே என் தேவன் உங்களுக்கு அற்புத சுகத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்து அநேகருக்கு பயனுள்ள பாத்திரமாய், அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு பிள்ளைகளாய் என் தேவன் உங்களை மாற்றுவார். God bless you.